கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. எல்லோருக்கும் என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். இந்த மன உற்சாகமான நாளிலே 10வது மாதத்தை நாம் நிறைவு செய்து 11ஆம் மாதத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. பரலோகத்தின் தேவன் நம்மை கடந்து போன நாட்கள் எல்லாவற்றிலேயுமே நம்மை நன்மையான பாதையில் நம்மை வழிநடத்தி நமக்கு தேவையான சுகபல நன்மைகளை கொடுத்து நம்மை திருப்தியாக வாழ செய்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் தொடங்கி மீண்டுமாக வெளிப்படுத்தலை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தேவ செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலிருந்து இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். இந்த வசனங்களுக்கு ஒரு சில அறிமுகமாக நாம் கடந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளில் நாம் ஒரு செய்தியை நாம் படித்திருந்தோம். இந்த 4ஆம் அதிகாரம் மற்றும் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது யோவான் அங்கே கண்ட தரிசனத்திலே அந்த வாசல் கதவுகள் திறக்கப்படுவதாகவும் அங்கே யார் யாரை பார்த்தாரு, வேற என்னதெல்லாம் பார்த்தார் என்று சொல்லி அவர் விவரித்து சொல்லக்கூடிய காட்சிகள். பிதாவானவரை யோவான் அந்த இடத்திலே கண்டார். குமாரனாகிய கிறிஸ்துவை அங்கே கண்டார். 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் மற்றும் பலமுள்ள தூதன், 7 ஆவிகள் என்று சொல்லி 6 தார்பிரியங்களை குறித்து நாம் கடைசி செய்தியிலே நாம் படித்திருந்தோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள், பணி இருக்கிறது. எனவே இதை குறித்து நாம் அறிமுகத்திலே நாம் படித்திருந்தோம். அந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களில் ஒன்றும் சேர்ந்து, அந்த 4 ஜீவன்களும் சேர்ந்து ஒரு பாடல் ஒன்றை பாடினதாக, 4 ஜீவன்களில் ஒன்று நீ வந்து பார் என்று சொல்வதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த முத்திரையை உடைப்பதற்கான அதிகாரம் பெற்றவர் கிறிஸ்து மாத்திரமே என்று சொல்லி நாம் படித்திருந்தோம். அந்த புத்தகம் பிதாவின் கரத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் படித்திருந்தோம். பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வருவதற்கு ஆயத்தமாய் இருந்தார் என்று சொல்லி நாம் படித்திருந்தோம். அவர் வந்திருந்தார் பெந்தைகோஸ்தே நாளிலே. இப்போது இந்த 7 முத்திரைகளை குறித்து நாம் படிக்கும்போது இது கிருபையின் காலத்தின் நிறைவில் நடைபெறும் சம்பவம் என்று சொல்லி சிலர் சொல்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். சிலர் கடைசி கால சம்பவங்களுடைய விளிம்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்று சொல்லி இதை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிருஷ்டிப்பு தொடங்கி இந்த பூமியினுடைய முடிவு வரைக்கும் சம்பவிக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை ஒவ்வொரு காலங்களை கொண்டு இது நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த முதலாவது முத்திரையை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே இந்த நாளிலே நாம் இதை படிக்க இருக்கிறோம். இந்த செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்லும் முன்பதாக நாம் யாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தேவனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஜெயிக்கிறவராக இருக்கிறீர். இந்த வசனத்தை படிக்கிற நாங்களும் ஆண்டவரே, உலகத்தின் பாவத்திலிருந்து நாங்கள் ஜெயிப்பவர்களாக மாற வேண்டும் என்ற சிந்தையோடு உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வருகிறோம். எங்களுடைய கண்களையும் செவிகளையும் இருதயத்தையும் நீர் திறந்தருளும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். பரலோக நபர்கள் இருக்கும் இடம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பார்க்கும்போது கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு இடத்தில் இருந்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறதை நாம் இந்த வெளிப்படுத்தலே நாம் படித்து வருகிறோம். இந்த இடத்தில் பார்க்கும்போது பிதாவானவர் சிங்காசனத்தில் இருக்கிறதாக நாம் படிக்கிறோம். பிதாவானவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த சிங்காசனம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? எங்க இருக்குது? பரிசுத்த ஸ்தலத்திலயா, மகா பரிசுத்த ஸ்தலத்திலயா? எங்க இருக்குது? எங்க இருக்குது? மகா பரிசுத்த ஸ்தலத்துல. சரி, நம்ம வேதத்திலிருந்து ஒரு பைபிள் ஒரு வசனத்தை பார்ப்போம். இது சரியான பதில் அல்ல, வேதம் சொல்லுது பாருங்க. ஓகே, 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பதாக எரிந்து கொண்டிருந்தது. சரி, சிங்காசனம் இப்ப எங்க இருக்குது? கரெக்டா சொல்லுங்க. அது பக்கத்துல என்ன இருக்கு? சிங்காசனம் பக்கத்துல என்ன இருக்குது? 7 அக்னி தீபங்கள். சரி, அப்படின்னா இப்ப சிங்காசனம் எங்க இருக்குது? மகா பரிசுத்த ஸ்தலத்திலயா இல்ல பரிசுத்த ஸ்தலத்திலயா? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. எனவே இந்த சிங்காசனம் இட் இஸ் மூவபிள். இந்த சிங்காசனம் இது அசையக்கூடியதாக இருக்கிறது. அந்த சிங்காசனத்தை ஒரு இடத்திற்கு இன்னொரு இடத்திற்கு மாற்றுகிறவர்கள் தேவதூதர்களே என்று சொல்லி நாம் படிக்கிறோம். எனவே கிறிஸ்து அந்த சிங்காசனம் இருக்கக்கூடிய இடத்தில் வருகிறார். இதுதான் கிறிஸ்துவின் ஸ்தானமாக இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் இந்த இடத்துல. கிறிஸ்துவின் ஸ்தானம் இந்த இடத்துல என்ன என்று சொன்னா பாரும்போது, அவர் சிங்காசனத்தில் இருந்து இப்ப இந்த செய்தியை அவர் நமக்கு கொடுக்கிறார். என்ன செய்தி கொடுக்கிறார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுது, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்டவனோருமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப இங்க சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய பிதாவானவருக்கு முன்பதாக கிறிஸ்து எப்படி காட்சி அளிக்கிறாரு? எதை மாதிரி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக. நம்ம 7 சபைகளை குறித்து நம்ம பார்த்தோம்ல, அந்த 7 சபைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது அங்க படித்திருப்போம், அவர் நிலையங்கி தரித்தவராக அந்த சபைகளுக்கு அவர் செய்தி கொடுத்தார். அப்படின்னா என்ன செய்யணும்? சபை ஆசாரியனை பார்த்து மனம் திரும்ப வேண்டும். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது யூத கோத்திரத்தினுடைய சிங்கமாய் சொல்லப்படக்கூடிய கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக காட்சியளிக்கிறார் என்று சொன்னால் சபை அடிக்கப்பட போகிறது. சபை உபத்திரவத்தையும் போராட்டத்தையும் சந்திக்க போகிறது. அப்ப இந்த கிறிஸ்துவானவர் பிதாவிற்கு முன்பதாக நிற்கும் போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக காட்சி அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த கிறிஸ்து தான் பரலோகத்தில் உள்ள திறக்க முடியாத புத்தகத்தை திறக்கிறவர். எனவே யாராலையும் திறக்க முடியாத புத்தகத்தை இவர் திறக்கிறவர். ஏன்? பிகாஸ் he is the conqueror. இவர் ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். பாவத்திற்காக இந்த பூமியிலே மரித்து அவர் உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். பாவத்தையும் அவர் ஜெயித்த தேவனாக அவர் இருக்கிறார். எனவே இந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட இந்த புஸ்தகம். சரி, இந்த புஸ்தகத்தில் அப்படி என்ன இருக்கிறது? இந்த புஸ்தகத்தில் அப்படி என்ன இருக்கிறது? எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க போறோம். இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நமக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சில நம்ம ரெஃபரன்ஸை நம்ம படிக்க போறோம். இதுல என்ன கதை சொல்லியிருக்கிறதுன்னு சொன்னா பாரும்போது, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய பெரியப்பா மகன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய சொத்தெல்லாம் அதை விலைக்கிரயமாய் வாங்குவதற்கு எரேமியாவுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. அப்ப இந்த சொத்தை எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த எரேமியா அதை என்ன செய்யணும் என்று சொல்லலாம் பாரும்போது, அதை பத்திரம் போட்டு வைக்கணும். பத்திரம் போட்டு நம்ம சரிங்களா, அந்த ஆவணங்கள் எல்லாமே நம்ம சரியாக நம்ம இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல நம்ம அதை ஃபாலோ பண்றோம். இந்த பத்திரம் பதித்து வைத்து அந்த நகல்களை பாரூக்கின் உதவி மூலமாக நம்ம வேதத்தில் நம்ம அதை படிக்கிறோம். பாரூக்கின் உதவி மூலமாக இதை செய்து அந்த நகல்களையும் இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் சொன்னா வரும்போது மண் பாண்டங்களிலே அதை பத்திரமாக வைக்கிறார். எதற்காக என்று சொன்னா பார்க்கும்போது இந்த நிலத்தை மீட்டுக் கொள்வதற்காக கிரய பத்திரம் தான் இந்த சுருள்கள். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா பாரும்போது, அந்த புஸ்தகம் என்ன, அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கிறதுன்னு சொன்னா பாரும்போது, இட் இஸ் த புக் ஆஃப் ரிடம்ஷன். நம்மை மீட்டுக் கொள்வதற்கான ஒரு கிரய பத்திரமாக அது பத்திரப்படுத்துகிறதாக இருக்கிறது. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த பிரமாணத்திற்கு உடன்பட்டு எரேமியா இந்த காரியத்தை செய்ததாக நாம் பார்க்கிறோம். சரி, இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம பார்ப்போம். நான் பதிவிடவில்லை. ரூத் மற்றும் போவாஸினுடைய சம்பவங்களிலே நாம் பார்க்கும்போது, இந்த போவாஸ் ரூத்துக்கு ஒரு வகையில் பார்த்தோன்னா ஒரு மொர பையனாக அவர் வருகிறார்.
ஒரு காலத்துல இவங்க பெத்லகேமை விட்டு போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க, எல்லா நிலத்தையும் விட்டுட்டு போனாங்க. எனவே திரும்ப அதை மீட்டுக் கொள்வதற்கு ஏதுவாக ஆண்டவர் அதே வம்சமாக இருக்கக்கூடிய அந்த போவாசின் மூலமாக அந்த குடும்பத்திற்கு திரும்ப அதை கொடுத்து அவருடைய சுதந்திரங்களை அவர் மீட்டுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் படித்திருக்கிற இந்த பாடத்திலே இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது? இட் இஸ் த புக் ஆஃப் ரிடம்ஷன். அது ஒரு மீட்பின் புத்தகமாக இருக்கிறது, மீட்டுக் கொள்வதற்கான ஒரு கிரய பத்திரமாக இருக்கிறது. 5வது அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷத்துல 8 மற்றும் 9ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரும் ஜனங்களிலும் ஜாதிகளும் இருந்த எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. என்ன வார்த்தை வருது? கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? மீட்டு கொண்டு. God is redeeming us. அந்த புஸ்தகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னன்னு சொல்ல வரும்போது, அவர் நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். இது ஒரு கிரய பத்திரமாக சொல்லப்படுகிறது. 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கிறது? சாட்சியாமத்திலிருந்து ஒரு சில ரெஃபரன்ஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த புஸ்தகத்துல வேற என்னெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். ராஜ்யங்களை குறித்த தீர்க்க தரிசனம் இந்த புஸ்தகத்தில் அடங்கி இருக்கிறது. அந்த சுருளிலே ராஜ்யங்களை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்கிறது. சபையை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் அந்த சுருளில் அடங்கி இருக்கிறது. பிளாத்துவின் தீர்மானத்தை குறித்த தீர்க்க தரிசனமும் இந்த இடத்திலே அடங்கி இருக்கிறது. பிளாத்து கிறிஸ்துவுக்கு முன்பதாகவும் ஜனங்களுக்கு முன்பதாகவும் ஒரு இடத்துல கையை கழுவுறாரு பார்த்தீங்களா? இந்த மனுஷனுடைய ரத்தத்தின் மேல எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கை கழுவுறாருல, அந்த சம்பவம் இந்த புஸ்தகத்திற்குள்ளாக இடம்பெற்றிருக்கிறது. யூத தலைவர்களுடைய தீர்மானங்களை குறித்து இந்த புஸ்தகம் பேசுகிறது. இது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் பற்றியும் இந்த புஸ்தகம் பேசுகிறது. அவர் வாழ்ந்த காலத்திலும் அவர் மரணத்தை சந்திக்கும் வேளையிலும் அவர் என்னென்ன பாடுகளை சந்தித்தாரோ அதையெல்லாம் இந்த புஸ்தகம் பேசுகிறதாக இருக்கிறது. Hence it is proved this book is to be the book of redemption. இது பாவ புஸ்தகமோ ஜீவ புஸ்தகமோ ஞாபக புஸ்தகமோ அல்ல, இது ஒரு மீட்பின் புஸ்தகமாக நமக்கு அமைந்திருக்கிறது. சங்கீதம் 40 7 8 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். எனவே இந்த மீட்பின் புஸ்தகத்தை இந்த நேரத்திலே நாம் பார்க்கிறவர்களாக நாம் இருக்க போறோம். சரி, இந்த புஸ்தகத்தை வாசிப்பதற்கு அனைத்து முத்திரைகளும் திறக்கப்பட வேண்டுமா? என்ன சொல்வோம்? அனைத்து முத்திரைகளும் திறக்கப்பட வேண்டுமா? ஒரு புஸ்தகத்தை வாசிக்கணும், அதில் எத்தனை முத்திரை இருக்குது? 7 முத்திரை இருக்குது. இதை வாசிக்கணும்னு சொன்னா எத்தனை முத்திரை திறக்கப்படணும்? 7 திறக்கப்படணும். ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்கப்படும் போது, சரியா, ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்கப்படும் போது அந்த புஸ்தகம் சீக்கிரத்தில் திறக்கப்படவிருக்கிறது என்பதை நமக்கு அறிவிக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்கப்படும் போது பூமியில் ஒவ்வொரு சம்பவங்களாக சம்பவிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த முத்திரைகள் உடைக்கப்படவில்லை. அந்த புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்படணும். ஒன்று ஒன்றாக உடைக்கப்படக்கூடிய வேளையிலே அங்கே சம்பவிப்பது பூமியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை அது தரிசனமாக நமக்கு காண்பிக்கிறது. இப்ப இந்த 6ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். முதலாவது முத்திரை உடைக்கப்படும் போது என்ன சம்பவித்தது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2வது வசனத்தையும் நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி,
நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இந்த 2 வசனங்களே என்னென்ன தாற்பயங்கள் இருக்கிறது நாம் அதை பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது வெள்ளை குதிரை. சரி, அடுத்து அந்த குதிரையின் மேலே ஒருவன் ஏறி இருந்தான். சரி, அவர் கையில் என்ன இருந்துச்சு? கையில் என்ன இருந்துச்சு? வில் இருந்தது. அவருடைய சிரஸ்ல என்ன இருந்துச்சு? கிரீடம் இருக்கிறது. அவர் ஜெயிப்பவனாக புறப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த காட்சியை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு என்ன தோணுகிறது? இதெல்லாம் எதற்கான அடையாளம்? இப்ப பார்க்கும்போது குதிரை இருக்குது, அது மேல ஒருத்தர் ஏறி இருக்கிறார், கையில வில்லு, அவர் கிரீடம் வச்சிருக்கிறாரு, ஜெயிக்கிறவனாக போறாரு. இது என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறது? என்ன காரியம்? என்ன காரியம் சொல்லுங்க. யுத்தத்தை நமக்கு விவரித்து காட்சி அளிக்கிறது. யுத்தத்தின் காட்சியாக இது இருக்கிறது. ஆமா, உண்மையிலே பார்க்கும்போது 1வது நூற்றாண்டின் காலத்திலே சபை ஒரு போராட்டமான காலகட்டங்களை கடந்து வருகிறதாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு தாற்பயங்களுக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் இருக்கிறது. அந்த விளக்கங்களை நாம் பார்க்க போகிறோம். இதற்கான விளக்கங்கள் நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்தும் புதிய ஏற்பாட்டில் இருந்தும் நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வெள்ளை குதிரை. வெண்மை என்றால் என்ன? வெண்மை தூய்மை, சரியா? சுத்தமாய் இருப்பது. வேதத்திலே தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிட்டவர்களாய் விளங்குவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இந்த காட்சியில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சபை எப்படி இருக்கிறது? ரொம்ப தூய்மையா இருக்குது. அங்கு அசுத்தம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. தூய்மையான விசுவாசத்தை கொண்டதாக இந்த சபை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 2வது தாற்பயம் என்ன பார்த்திருந்தோம்? 2வது தாற்பயம் என்ன? குதிரை, அப்படிதானே? குதிரை என்றால் யாரு? வேதம் சொல்லுது, சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன், சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தனது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். யார? அவருடைய ஜனத்தை ஆண்டவர் எப்படி நிறுத்துவார்? குதிரையாக நிறுத்துவார். அப்ப புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்துல குதிரை என்பது யாரை குறிக்கிறது? தேவனுக்கு சொந்தமான ஜனத்தை குறிக்கிறது, அல்லது சபையை குறிக்கிறது, தேவ சபையை குறிக்கிறது. அப்ப 2 காரியம் படிச்சிட்டோம். வெள்ளைனா என்னது? தூய்மை, தூய்மையான விசுவாசம். 2வது குதிரைனா யாரு? தேவனுடைய ஜனமாக இருக்கிறார்கள். ஏறி இருந்தவர் கையில என்ன இருந்துச்சு? மேலே ஏறி இருந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். மேலே ஏறி இருந்தவரை குறித்து நம்ம வெளிப்படுத்தலே நமக்கு விளக்கம் இருக்கிறது. 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுது, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் என்ன சொல்லியிருக்கிறது? உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருக்கிறது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தினுடைய பொருள் எல்லாம் யாரை சுட்டி காட்டுகிறதுன்னு சொன்ன வரும்போது இட் ரெப்ரசன்ட்ஸ் கிரைஸ்ட். அப்ப சபையை யாரு வழி நடத்திட்டு வர்றது? அப்ப 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்து வழி நடத்திட்டு வராரு. சபை தூய்மையா இருந்துச்சு, விசுவாசத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை, விசுவாசத்துல சமரசம் இல்லாம பரிசுத்தையும் பக்தியும் காத்து கொண்டு சபை தூய்மையாய் கடந்து சென்றது, ஜெயிக்கிற சபையாக அது காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, மேலே ஏறி இருந்தவர் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் கையில என்ன வச்சிருந்தாரு? ஆபகுக்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். அந்த கையில் வைத்திருந்த வில் எதற்கான அடையாளம் என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் என்ன செய்யப்படுகிறது?
நாணேற்றப்பட்டதாக விளங்கினது என்று சொல்ல பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் கையில் வைத்திருக்கிற அந்த வில்லை அவருடைய வார்த்தையை வைத்து அவர் நாணேற்றி வைக்கிறவராக இருக்கிறார். அப்ப சபை தூய்மையாக இருக்குது. கிறிஸ்து சபையை வழிநடத்திட்டு வர்றார். அந்த சபையை வழிநடத்துவதற்காக ஆண்டவர் கையில் எடுத்துக்கொண்டது எது என்று சொல்ல பார்க்கும்போது வேத வசனத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டு சபையை வேத வாக்கியங்களை வைத்து அவர் நாணேற்றி வளர்க்கிறவராக இருக்கிறார். சரி, வில்லுன்னு ஒன்று இருந்தா அதுல என்ன இருக்கணும்? வில்லு கூட என்ன இருக்கணும்? அம்பு இருக்கணும். இந்த வில்லுல இருக்கக்கூடிய அம்பு என்ன என்று சொல்லலாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. அவர் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 6ஆவது வசனம் பைபிள் சொல்றது, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலுக்கமான அன்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனமாற்றத்தை பற்றி பேசுவது அம்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபை தூய்மையாய் இருக்கிறது. சபையிலே தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த சபையை வழிநடத்துகிறவர் கிறிஸ்துவானவர். தேவ வசனத்தை வைத்து இந்த சபையை வழிநடத்துகிறார். அந்த வசனத்தை வைத்து சபையை வழிநடத்தும் போது மனம் மாற்றம் அநேகம் ஏற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே மனம் மாற்றம் ஏற்பட்டது. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். 6ஆவது வசனத்தை பார்ப்போம். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார் என்று சொல்ல பார்க்கிறோம். ஆண்டவர் மனுஷர்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மனமாற்றம் என்ற ஒரு ஈவை கொடுத்து அந்த ஜனத்தை ஒரு வெளிச்சமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக வைக்கிறார். தேவ ஜனமே, நாம் படித்திருக்கிற இந்த தீர்க்க தரிசனத்திலே இன்னைக்கு நம்ம தெரிந்திருக்கிறது போல முதலாம் நூற்றாண்டு காலத்திலே இது ஒரு வெற்றியின் நூற்றாண்டாக இருக்கிறது. சபை எல்லா விதமான சூழலிலும் அதனுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டது. தூய்மையாக காட்சியளித்தது. வெண்மை நிறத்தில் காணப்பட்டது. எந்த அசுத்தமும் மாசும் சபையில் இல்லை. அந்த குதிரை தேவ ஜனத்தை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. தேவ ஜனம் எல்லாம் தேவனாலே வழிநடத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். தேவ வசனத்தால் போதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அநேகர் மனம் மாற்றத்தை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். 127ஆம் சங்கீதத்திலே நம்ம ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். வால வயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறான். பலவான் கையில் உள்ள அம்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த அம்பு சரியாக அந்த அம்பை எய்கிறவன் எந்த இலக்குக்கு அதை தொடுக்கிறானோ அந்த இலக்கை அது துல்லியமாக தாக்குவது. அது துல்லியமாக தாக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எய்கிறவன் ஒரு பலவானாக இருக்க வேண்டும். எனவே இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒரு பலவான்களாக இருக்கிறோமா? தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். முதலாம் நூற்றாண்டு சபை இது மிகவும் வல்லமையான ஊழியத்தை செய்த ஒரு சபை. இவர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்த காலத்திலே எந்த இடத்துலையும் இவங்க சமரசம் ஆகாம உண்மைக்காகவே அவர்கள் நிலை நின்று ஜெயித்தார்கள். ஒரு சில எடுத்துக்காட்டுக்காக நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முதலாம் நூற்றாண்டுல அனனியா சபிரா பொய் சொன்னாங்கல்ல, பொய் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி நம்ம வேதத்திலே நாம் படித்திருக்கிறோம். அதே போல எபேசு சபையினுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களையும் கண்டறியத்தக்கதாக பலம் பெற்ற ஒரு சபை. ஏன் இப்படியெல்லாம் இந்த சபைக்கு வரன்கள் இருந்தது என்று நாம் பார்க்கும்போது அவ்வளவு தூரம் அவங்க தேவனுடைய வசனத்தின் மேலே நாட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள். வல்லமையாய் ஊழியத்திற்கே முதல் பங்கை கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த சபையின் காலகட்டங்களை நாம் பார்க்கும்போது உயிர் போனா கூட பரவாயில்ல, ஆண்டவருடைய வசனத்திற்கு தன்னுடைய இருதயத்தை திருப்பினவர்களாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் சம்பவிக்கும் வேளையிலே சீஷர்கள் எல்லாமே சிதறி ஓடினார்கள்.
அந்த பெந்தைகோஸ்தே என்ற நாட்கள் கழிந்த பிற்பாடு இந்த சீஷர்கள் என்ன செய்தாங்கன்னு சொல்ல பார்க்கும்போது வல்லமையாய் ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். சபை மிகவும் விருத்தி அடைந்து பலம் பட்டது. அந்த நாட்களிலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டார்கள். வேதம் சொல்லிருக்கிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே வல்லமையாய் ஊழியம் செய்த சபை, இந்த சபையின் காலத்துல தேவனுடைய அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுக்காக பலமான சாட்சிகளாக தோன்றினார்கள். தேவ ஜனமே, வல்லமையான ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பலமுள்ள சாட்சிகளாக நாம் மாற வேண்டும். எல்லா கண்டங்களுக்கும் தேவனுடைய சத்தியம் கடந்து செல்ல ஆரம்பித்தது. பலமுள்ள சாட்சிகள் மரணத்தையும் துணிந்து ஏற்கிறவர்களாக கடந்து வந்தார்கள். எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவுக்காக சகிக்கக்கூடிய தன்மைக்கு கடந்து வந்தாங்க. எந்த சுதந்திரத்தையும் கிறிஸ்துவுக்காக இழக்க வேண்டும் என்று சொல்லி முன் வந்தார்கள். தியாக மனப்பான்மை இந்த சபையின் காலத்திலே பெரிதாய் இருந்ததுனால வல்லமையாய் ஊழியம் செய்தார்கள். 1ஆம் நூற்றாண்டு சபை வல்லமையாய் ஊழியம் செய்தது. 2வது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் அம்புகள் இருதயங்களை துளைத்தது. மனமாற்றம் அநேகம் ஏற்பட்டது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அம்புகள் எதற்கான அடையாளம்? மனமாற்றத்திற்கான அடையாளம். இந்த 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் பயங்கரமான மனமாற்றம்லாம் ஏற்பட்டது. அந்த மனமாற்றத்தின் நிமித்தமாக அநேகர் தேவனுடைய சத்தியத்திற்குள்ளாக சேர்க்கப்பட்டார்கள். தேவ சின்னமே, நம்மளுடைய வாழ்க்கையை நிறுத்தி வைத்து பார்ப்போம். நம்ம மேல நீங்க அம்பு விழுதா? அம்பு விழுதா? வில்லிலிருந்து அம்பு பாய்கிறதா? அந்த அம்பு நம்ம மேல விழும்போது மனம் மாற்றம் என்பது ஒன்று இன்றைக்கு நமக்கு ஏற்படுகிறதா? இன்னைக்கு பார்க்கும்போது அந்த 1ஆம் நூற்றாண்டு சபையில அந்த அம்புகள் வந்து விழும்போது சபைக்குள்ளாக மனமாற்றம் அநேகமாய் ஏற்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது என்னாச்சு? அவங்களுக்கு இருதயத்துல குத்தப்பட்டாங்க. அந்த அம்புலாம் வந்து விழுந்த நேரத்தில் இருதயத்தில் குத்தப்பட்டாங்க. பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்க கேட்க அவங்களுடைய இருதயம் குத்தப்படுது. அந்த இருதயத்தில் அந்த வசனம் குத்தப்பட்டதும் அவங்க எல்லாம் கேட்குறாங்க, நாங்கள் கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும்? சபை வல்லமையா வளருதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம்ல, அந்த சபையில அம்புகள் அவருடைய இருதயத்தை துளைத்தது. கிறிஸ்துவுக்காக நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி அவர்கள் முன் வந்தார்கள். 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். யாரெல்லாம் மனம் திரும்பினது? மாய வித்தக்காரராய் இருந்தவர்களில் அநேகர், சரியா, ஒருத்தர் 2 பேர் இல்ல, மந்திரவாதிகள், அப்படிதானே? மந்திரவாதிகள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக அதனை சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்தால் எவ்வளவு இருக்கிறதா? 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். எவ்வளவு மதிப்புள்ள புஸ்தகம்! இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷமே மனம் மாறினவர்களாக தன்னுடைய துர்க்கிரியை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒண்ணும் இல்லாம எரித்து சாம்பல் ஆக்குறாங்க. மனம் மாறினார்கள். த பெர்ஃபெக்ட் ரிபெண்டன்ஸ், பூரணமான மனம் திரும்புதல். தேவ ஜனமே, எத்தனை செய்திகள் நம்மளுடைய இருதயத்திற்கு அம்பு போல் பாய்ந்திருக்கிறது. அந்த அம்பு பாய்ந்த நேரத்திலே என்ன விதமான மனமாற்றத்தை நாம் சந்தித்திருக்கிறோம் சபையாக. இன்றைக்கு கிறிஸ்துவானவர் 1ஆம் நூற்றாண்டு சபையை கொண்டு இந்த மீதமான சபைக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த சபை ஜெயம் கொண்டது போல இந்த சபையும் ஜெயம் கொள்கிறதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அம்புகள் பாயும் போது உங்களுடைய இருதயம் துளைக்கப்படுகிறதாக இருக்க வேண்டும். 3வது பாடம், வல்லமையாக ஊழியம் செய்த சபை அம்புகளால் அவருடைய இருதயம் துளைக்கப்பட்டது. 3வதாக நாம் பார்ப்பது, வெற்றிகரமான ஊழியத்தை செய்தாங்க. வெற்றிகரமான ஊழியம். அவங்க ஊழியம் என்ற நோக்கத்தில் எங்கு சென்றாலும் கிறிஸ்துவுக்காக
ஆதாயப்படுத்தாமல் அவர்கள் திரும்பி வந்ததே இல்லை. ஒருவேளை அந்த இடத்தில் சில கடினங்கள், சில எதிர்ப்புகள் இருக்கும் என்று சொன்னால், யாராவது ஒருவர் அந்த இடத்துல இரத்த சாட்சியை மறித்தாவது கிறிஸ்துவை அந்த இடத்திலே பறைசாற்றி தேவ சத்தியத்திற்குள்ளாக ஜனங்களை கொண்டு வந்தார்கள். வெற்றிகரமான ஊழியம். மரணமே நேரிட்டாலும் அதை கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திலே 1ஆம் நூற்றாண்டு சபையும் ஊழியக்காரர்களும் மிகவும் தூய்மையான விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. அது என்ன செய்தது? மேற்கொண்டது. For the God's word conquered. தேவனுடைய வார்த்தை ஜெயிக்கிறதாக அது காணப்பட்டது. வெற்றிகரமான ஊழியம். பயங்கரமான சாட்சியை பார்த்தாங்க, பயங்கரமான மனமாற்றத்தை பார்த்தாங்க. நாளுக்கு நாள் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து கொண்டே போகிறதாக இருக்கிறது. விசுவாச பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை விருத்தி அடைகிறதா? விசுவாச வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்ப்போம். நான் ஞானமுழுக்கு எடுத்த நாளிலே எவ்வளவு மணி நேரம் நான் வேதம் வாசித்தேன், ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு எவ்வளவு நேரம் வாசிக்கிறேன்? விருத்தி அடைந்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா? வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிகள் யாவரும் இதுக்காக நம்ம எல்லாமே ஒருமனப்பட்டவர்களாக, எல்லாரும் ஒரே தீர்மானத்தோடு, எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையிலே பக்தி வினயமான வாழ்க்கையில் ஒன்றாக ஈடுபட்டு தேவ வசனத்தை தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் நாம் ஒன்று கூடி இருக்கும்போது வெற்றிகரமான ஊழியத்தை நாம் பார்ப்போம். தேவனுடைய வசனம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே செல்லும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல இந்த 1ஆம் நூற்றாண்டு காலத்துல சத்தியம், தேவனுடைய செய்தி, வேத செய்தியானது பல கண்டங்களுக்கு அது கொண்டு செல்கிறதாக அது அங்கிருந்து புறப்பட்டு போனது. கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சுவிசேஷத்துக்காக, இந்த செய்தியை சொல்வதற்காக இன்றைக்கு வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இவைகளை ஒவ்வொரு நாளிலும் கொண்டு வந்து அப்படியே ஜனங்களுக்கு சொல்கிறவராக இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கிடணும், இந்த 1ஆம் முத்திரையின் காலத்தில் மனம் மாற்றம் என்று ஒன்று இருந்தது. மந்திரவாதி மனம் மாறினான், யூதர்கள் மனம் மாறினார்கள், கொலை பாதகர்கள் மனம் மாறினார்கள், கள்ள போதகர்கள் மனம் மாறினார்கள், விபச்சாரக்காரர்கள் மனம் மாறினார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த அம்பு நம்ம மேலே வந்து விழும்போது நாம் மனம் மாறுகிறவர்களாக இருக்கிறோமா? உங்கள் வாழ்விலே சுவிசேஷம் வெற்றியை அடைந்திருக்கிறதா? கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை வைத்து ஜெயித்திருக்கிறாரா? அம்பு வந்து நம்ம மேல பாயும் போது வலி ஏற்பட்டது என்று சொன்னால் we have no problem in our Christian life. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அம்பு நம்ம மேல விழும்போதும் நம்ம ஒண்ணுமே தெரியாதது போல நம்ம இருந்தோம் என்று சொன்னால் there is a problem within the self. யாருக்கு அவ்வளவு ஈஸியா வலி தெரியாதுன்னு சொன்னா பார்க்கும்போது இந்த தொழுநோய் உடையவர்கள், சர்க்கரை வியாதிக்காரர்கள், இவங்கெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளவு ஈஸியா அவங்களுடைய ஸ்கின்ஸ் அவ்வளவு சென்சிட்டிவா இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாமும் ஒருவேளை அப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்ட நிலைமையை உடையவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நம்ம மேல ஏதாவது அம்பு வந்து விழும்போது நமக்கு ஒண்ணுமே உணர முடியாது. தேவ ஜனமே, 1ஆம் நூற்றாண்டு சபை அது வேகமாக வளர்ந்த சபை, வெற்றியை கண்ட சபை, தூய்மையான சபை, வெற்றிகரமான ஊழியத்தை செய்த சபை, அம்புகளால் இருதயங்களை துளைத்த ஒரு சபை. விசுவாச பிள்ளைகள், நம்முடைய வாழ்நாட்டிலே இந்த வசனங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது? ஏற்கனவே சொன்னது போல யாருக்கு சரியான அந்த சென்சிட்டிவிட்டி இருக்காதுன்னு சொன்னால் பார்க்கும்போது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்காது. ஒருவேளை நாம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நோய்வாய்ப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவருடைய வசனம் நம்மை மேற்கொள்வதற்கு ஏதுவாக இன்னைக்கு கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக நாம் கடந்து வருவோம்.
இப்படிலாம் சபை வளர்ந்து வந்தது பார்த்தீங்களா? வேகமாக வளர்ந்தது, வல்லமையாய் வளர்ந்தது, அது பரிசுத்தமாய் இருந்தது. சாத்தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் சும்மா இருப்பானான்னு சொல்ல பார்த்தோன்னா இருக்க மாட்டான். எங்க கிறிஸ்துவானவர் உயர்த்தப்படுகிறாரோ அந்த இடத்துல கிறிஸ்துவின் எதிரியாய் இருக்கக்கூடிய சாத்தானுக்கு அங்க ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை செய்வதற்காக வருகிறான். அதுதான் 2வது முத்திரையில நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம படிக்க போகிறோம். தேவ ஜனமே, நாம் பெற்றிருக்கிற விலையேற பெற்ற அந்த சத்தியம் தூய்மையான சத்தியமாக இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த சபை தூய்மையான சபையாக இது இருக்க வேண்டும். வல்லமையான வளர்ச்சியை இது காண வேண்டும். வெற்றிகரமான ஊழியத்தை இந்த சபை செய்ய வேண்டும். தேவ ஜனமே, அம்புகள் உங்கள் மேலே விழும்போது, இன்றைக்கு ஒருவேளை அது நம்மை தாக்கினது என்று சொன்னால், அன்னைக்கு 1ஆம் நூற்றாண்டில் இருந்த ஜனங்கள் கேட்டது போல அந்த கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு கிறிஸ்துவின் பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென். நாம் யார் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். 10 மாதங்கள் எங்களை வழிநடத்தி வந்த தேவனுக்கு நாங்கள் கோடாகோடி நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் ஏறெடுக்கும் போது, ஆண்டவரே, 1ஆம் நூற்றாண்டில் இருந்த சபை நிலையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, தூய்மையான சபை, தேவனால் வழிநடத்தப்பட்ட சபை, உம்முடைய வார்த்தையினாலே நாணேற்றப்பட்ட சபை, அதே சமயத்திலே மனம் மாற்றத்தை பெரிதும் அடைந்த சபை, விசுவாச துரோகிகளையும் கண்டறிந்த சபை என்று சொல்லி நாங்கள் படித்தோமே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த அனுபவங்களை பார்த்த எங்களுடைய கண்கள் இதை அறிந்தவர்களாக நாங்கள் இருக்கும்போது, இந்த அனுபவங்களை செயல்படுத்துவதற்கு ஏதுவான பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீருடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கும் இந்த வேளையிலே நாங்களும் வல்லமையாய் ஊழியம் செய்கிறவர்களாக, வெற்றியை பார்க்கிறவர்களாக, மனம் மாற்றத்தை அடைகிறவர்களாக, அம்புகள் எங்களுடைய இருதயத்தை துளைக்க விடுவதற்கு நாங்கள் அனுமதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்லும் போது சிறு குழந்தைகளைப் போல நாங்கள் கடந்து செல்வதற்கு நீர் எங்களுக்கு உம்முடைய பரிசுத்தாவின் பலத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நாட்கள் எங்களை வழிநடத்தின தேவன் எங்களுக்காக ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தினுடைய செய்தியை நாங்கள் தொடர்ந்து படிக்கையிலே எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, ஆண்டவரே, உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் துவண்டு போகாமல், இதற்கு உம்முடைய ராஜ்யத்தினுடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படக்கூடிய பக்குவத்தை எங்களில் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் யாவரையும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வர தடைப்பட்டவர்களையும் இந்த ஜெபத்திலே நாங்கள் நினைவு கொள்கிறோம். இன்னும் ஆன்லைனில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த பிள்ளைகள் யாவருக்கும் நீர் நல்லவராக இருந்து அவருடைய விசுவாசத்தை நீர் பலப்பட செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற நாங்கள் 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகள் கேட்டது போல உம்முடைய வசனத்தை கேட்டு எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் குத்தப்பட்டவர்களாக இருக்கும்போது, ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எழுந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் பயன்படுத்தும். உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக எங்களை பயன்படுத்தும். உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம். உம்முடைய மீட்பிலே நாங்கள் பங்கு பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த இரவு நேரத்தில் எங்களை கடந்து செல்கிறோம். எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை பாதுகாக்கட்டும். இந்த ஓய்வு நாள் முழுவதிலும் நாங்கள் பரிசுத்தமாய் நடந்து கொண்டு உமக்கு பிரியமான காரியங்களிலே நாங்கள் இணைந்திருந்து தேவ நாமத்தை நாங்கள் சமாதானமாய் தொழுது கொள்வதற்கு கர்த்தர் எங்களை கிருபையோடு வழிநடத்தியருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும், பிதாவானுடைய வழிநடத்துதலும், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும், தேவ தூதுடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் தொழுகையில் இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக. ஆமென்.